ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மிஸ்டர் டென்ஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கோம். மிமிக்ரி பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் தொண்டை கரகரப்பு இருக்குது. ஏன்னா நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி சிஎஸ்கேலாம் விளையாடி தோத்துட்டாங்க, நிறைய கத்த வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ மிஸ்டர் டென்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்ஷனான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, என்னன்னா சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்றது தான். இதை வந்து ஒரு ரிவ்யூ செக்மெண்ட் மாதிரி போயிடலாம். ஓகேங்களா, வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். லெட்ஸ் வெல்கம் டு சிஎஸ்கே ஃபேன்ஸ். கமான், வாங்க 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 பாய்ஸ், வாங்க. ஹாய், ஹலோ. நீங்க சிஎஸ்கேவோட லாயல் ஃபேன்ஸ் அப்படிதானே? கண்டிப்பா. எவ்வளவு வருஷமா சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு? நாங்க ஒரு 18 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஒரு கேப், அவங்க பேன் ஆயிட்டாங்க, அது பார்க்க முடியல ப்ரோ. இப்பெல்லாம் பேச ப்ரோ, அவங்களுக்கு நல்ல பாயிண்ட் கிடைச்சிரும். ஓகேவா? நீங்க எத்தனை வருஷமா சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு? நான் 20 வருஷமா பார்த்துட்டு. 20 வருஷமா? ஓகே, சூப்பர் ப்ரோ. 20 வருஷமா இவர் சிஎஸ்கேவோட மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. ஐபிஎல் ஆரம்பிச்சு 18 வருஷம் ஆச்சு. என்ன பண்றது? ஓகே, அடுத்து லெட்ஸ் வெல்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ். கமான் கமான், அவங்க கிட்ட கேட்பா அவங்க எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு 30 வருஷமா பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். வாங்க. ஓகே, ஹாய் 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 ப்ரோ. நீங்க எவ்வளவு வருஷமா ஆர்சிபி மேட்ச் பார்த்துட்டீங்க? நான் ஒரு 8 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 8 வருஷமா பார்த்துட்டீங்க. நீங்க? நான் 6th படிக்கும் பார்த்தேன். 6th? நீங்க எப்போ 6th படிக்க எனக்கு தெரியாது ப்ரோ. நாங்க அவங்க வீட்டில் இல்லை. 16ல 6th படிச்சிட்டீங்களா? வாவ், சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஒரு விஷயத்த பேசிக்கணும்னு ஆசை ப்ரோ. மைக் நான் தரேன் ப்ரோ. மைக் யார் ப்ரோ? ஒரு நிமிஷம் ப்ரோ. எங்க ப்ரோ அவரு? ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு இருக்காரு. ஓ, மேபி டோனிட்டு இருந்து வந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம பர்ஃபார்மா கேட்போம் வாங்க. ஆக்சுவலி ஒண்ணு ப்ரோ, இந்த இன்டர்வியூஸோட செக்மெண்ட்லேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்துக்கிறேன், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க. ஓகேவா? மற்ற சேனல்ஸில் இருக்கிற மாதிரி அடிதடி வெட்டு குத்து கொலை எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆங்கருக்கு வந்து கொஸ்டின் சொல்லுவார், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே தானே உங்களுக்கு? எனக்கு அஃப்கோர்ஸ் ஓகே ஓகே தான் ப்ரோ. அதனால் மைக் வந்து உங்ககிட்ட வரும். அப்படி நீங்கள் ஓவர்லாப்லாம் ஆனீங்கன்னா நாங்கள் வந்து எடிட் பண்ணி நான் பேசுகிற மட்டும் போட்டு எனக்கு ஈஸியாக வேலை முடிச்சிடும். ஓகே, அதனால கரெக்டாக பேசுறீங்க. ஓகே 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 ஓகே. கொஞ்ச நேரமா ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டீங்க, சொல்லுங்க ப்ரோ. ஒரு விஷயத்தை நான் வந்து இதில் கிளியர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்தோன்னே நீங்கள் வந்து எங்க கிட்ட கேட்ட மாதிரி எத்தனை வருஷமா மேட்ச் பாக்குறேன்றீங்க. சோ இவர் வந்து 20 வருஷமா பாக்குறேன்னாரு. சோ ஓகே, அது கூட ஓகே. சோ இவர் வந்து 18 வருஷமா பாக்குறேன்னாரு. அவருக்கு வயசே 14 தான் ஆகுது. சோ எப்படி ப்ரோ? நாங்க ப்ரோ ஸ்டொமக்ல இருக்கும்போது சின்ன மினி டிவி வச்சு பாத்துட்டு இருந்தோம் ப்ரோ. ஸ்டொமக்ல மினி டிவி. வாரே 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 வா ப்ரோ. இவங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு புரியுதா ப்ரோ? சிஎஸ்கே தற்கூரியன்ஸ்னு இதுலயே நிரூபிக்கிறாங்க பாத்தீங்க. சரி, ஓகே, ஒரு நிமிஷம். உங்களுக்கு 16 வயசு தான் ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. 16 வயசு தான் ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுல இருக்கிற நாயை பத்தி நமக்கு தெரியாம. ஓ, நீங்க 2 பிரதர்ஸா? ஆமா ப்ரோ. அது வந்து ஐபிஎல் வந்துட்டா அவன் எனக்கு அண்ணன் ப்ரோ. வாரே வா மக்களை, நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய 2 இருத்துருவத்தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். மத்த 2 பேர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. அவங்களும் ஒரே வீட்டுல இருக்காங்கன்னு கேட்டுப்போம் ப்ரோ. உங்க தம்பி அவ்வளவு? ஆமா ப்ரோ. ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. ரியலி எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. இந்த காஸ்டிங்கை சூஸ் பண்ண ஆர்ட் டைரக்டர் யார்? நீங்களா? ஓகே, தேங்க்யூ லிசன். ஓகே, ஒன்று செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் ஆன்சராக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து இப்படி திரும்பினா தான் உங்கள் ஃபேஸ் தெரியும். 1000கணக்கான பேர் பார்க்குறாங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோ தெரியுமா? 2000 பேர். அதனால எல்லாரும் பார்ப்பாங்க. தயவு செய்து மூஞ்சி அங்கே திருப்புங்க. ஓகே. அப்புறம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. சிஎஸ்கே வந்து லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா. இதோட மனநிலை நீங்கள் எப்படி ப்ரோ? நாங்க அதை ஒத்துக்கிறோம் ப்ரோ. லாஸ்டா ஓகே, அதாவது லாஸ்டா அவங்க 2008ல ஜெயிச்சாங்க. இப்போ வந்து எங்களோட கொஞ்சம் பேட்டிங்ஸ் தெரியல. அதாவது யங் பிளேயர்ஸை இந்த மேட்ச் பத்தி பேசுறோம். அதாவது இப்போ வந்து யங் பிளேயர்ஸை இறக்கி விட்டுருக்காரு டோனி சார். அதாவது என்னன்னா, அவங்களுக்கும் நம்ம ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாதான் 1-2 மேட்ச் ரைட். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க, யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். சரியா? உங்களுக்கு நாங்க தரேன் ப்ரோ. ஏன் ப்ரோ அவசரப்படுறேன்? இப்போ நீங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சேப்பாக், அதாவது எப்படி சொல்றது, சென்னையோட கோட்டையான சேப்பாக்க அடிச்சு நவுத்தி எடுத்து மாஸ் பண்ணி கிளாஸா காமிச்சிருக்கீங்க. இதை நீங்க வந்து எப்படி கொண்டாடுறீங்க ப்ரோ? ஓகே, கரெக்ட். வேர்ல்டு வைட கொண்டாடி தான் இருக்காங்க. நீங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு. ஓகே ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. ஓ சரி, ஓகே ஓகே. சரி சொல்லுங்க ப்ரோ. நாங்க வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்னு ஆங்கரான நீங்களே எங்களை கலாய்க்க கூடாது, புரியுதா ப்ரோ? நீங்க கேட்டுதான் இருந்தீங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ரோ. நீங்க கேட்டுதான் இருந்தீங்க, உங்க ஃபேஸ்ல வந்து டச் அப் சரியில்லைன்னு சொல்றாங்க ப்ரோ. அதுக்கு தான் நான் சொன்னேன் பரவாயில்ல. உங்களுக்கு தான் ப்ரோ ப்ளஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ நீங்க பேசுறீங்க? வாங்க ப்ரோ, செக்மெண்ட்டுக்குள்ள வாங்க மக்களே. செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம் வாங்க. சொல்லுங்க, எப்படி நீங்க வந்து சிஎஸ்கே வந்து ப்ரோ? சிம்பிள் ப்ரோ. சிங்கம் வந்து வேட்டையாடுதுன்னு வைங்களேன், நரி இருக்க இடத்த பார்த்து தான் போய் அடிக்கும். நிறைய இருக்க இடத்துல போய் நிறைய அடிச்சுட்டு வர்றது பேர் தான் கெத்து. சோ சிங்கம் இருக்கிற இடத்துலயே போய் சிங்கத்தையே அடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப நாங்க எவ்வளவு பெரிய டீமா இருக்கோம். நீங்க ஹைனாஸ் சொல்ல வரீங்களா? ஆஃப் கோர்ஸ் ப்ரோ. எப்படி வேணாலும் நீங்க ஓகே. இப்போ நீங்க அடிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க கோட்டைக்கு போய் அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி சிங்கங்களே ஓட விட்ட ஹைனாஸ் ப்ரோ. நான் சூப்பர். இந்த ஸ்பிரிட் தான் ப்ரோ இவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிருங்கப்பா.
ஓகே சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி அவர் சொன்ன பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட். சிங்கத்தோட கோட்டையிலேயே போய் சென்சார் பண்ணிடுவாங்க. சிங்கத்தோட கோட்டையிலேயே போய் சிங்கத்தை அடிச்சுட்டு வந்துருக்கிற ஹைனாஸ் கூட்டம் அப்படின்னு ப்ரௌட் டு பி ஆர்சிபி ஃபேன் சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ சொல்லுங்க. அதாவது எல்லாரும் சிங்கத்தை அடிச்சு சீனாத்தான ஆயிர முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? எது சொல்ல சிம்பிளி வேஸ்ட்ன்ட்டாரு அவர் பத்தி ரியாக்ஷன்லேயே கன்வே பண்ண. அவர் டைட் வையன் நீங்க ரியாக்ஷன்லேயே கன்வே பண்ணுவாரு. இல்லை பாத்துல ப்ரோ. உங்க பேர் என்ன ப்ரோ? சாய் ப்ரோ. சாய் ப்ரோ. உங்க பேர் ப்ரோ ஜாக்கி பாண்டியன் ப்ரோ. ஜாக்கி பாண்டியன். கண்டிப்பா இது ஆதார் கார்டுல இருக்க போறது இல்ல, தெரிஞ்சு வச்சு. ப்ரோ உங்க பேர் என்ன? டை ஹார்ட் ஆர்சிபி ஃபேன் அபி. டைகாட் ஆர்சிபி ஃபேன் அபி. பறக்கும்போது எப்படி பேர் வச்சிட்டாங்களா? இல்ல ப்ரோ, நான் மாத்திக்கிறேன் ப்ரோ. ஓகே ஓகே. உங்க பேர் ப்ரோ? என் பேர் ராஸ்கலா. சூப்பர் ப்ரோ, வேற லெவல், நல்லா இருந்துச்சு. இங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள ப்ரோ. ஒவ்வொரு தடையும் நீங்க ஃப்ரேம் பாருங்க ப்ரோ, அப்பதான் எடிட்டர் எல்லாம் கட் பண்ணி தூக்கிடுங்க. சரியா? சரி, இப்போ அடுத்த செக்மெண்ட்குள்ள போயிடலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேன்னு ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்குது. இப்போ இந்த சிஎஸ்கே வந்து 5 தடவை கப்பு வாங்கியிருக்காங்க, ஆர்சிபி ஒரு தடவை கூட கப்பு வாங்கல. இந்த செக்மெண்ட்டை எப்படி எடுத்துட்டு போலான்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, நீங்க வந்து உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின். ஆர்சிபி வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட கப்பு வாங்கல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வருஷமா அட்லீஸ்ட் கப்பு வாங்குவாங்களா, இல்ல வாங்குறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்ல வாங்குற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு மைக் வரும் ப்ரோ, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஐபிஎல் மைக் வாங்க கூடாது ப்ரோ, நான் தான் ப்ரோ வாங்கி. ஐபிஎல் ஆரம்பிச்சு 18 வருஷம் ஆகுது. அதாவது இந்த வருஷத்தோட சேர்த்து 18வது வருஷம். 18 வந்து எங்க ஆளோட ராசியான் நம்பர். உங்க ஆள் யாரு ப்ரோ? விராட் கோலி. அப்படி சொல்லுங்க ப்ரோ. விராட் கோலிக்கு ராசியான நம்பர் 18. அதனால இந்த தடவை கப் எங்களுக்கு தான். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா 18வது வருஷம் வந்துருச்சு ஐபிஎல், அதனால 18வது வருஷம் நம்ம வந்து கப் வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு 2 நிமிஷம். கேமரா ரோலிங், ஆக்ஷன். பேக் டு செக்மெண்ட். 18 வந்து அவங்களோட ஃபேவரட் நம்பர் அப்படின்றதுனால இந்த 18வது வருஷம் கண்டிப்பா அவங்க வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓகே, ஆக்சுவலி நீங்க வந்து இப்போ சொன்னீங்கல்ல இத்தனை வருஷமா நீங்க கப்பு வாங்கல அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 18 வருஷம் இது வந்து 18th இயர் நடக்குதா. ஓகே, அதை விட்டுருங்க. 17 இயர்ஸா எங்க கிட்ட கப்பு இல்லாம இருக்கலாம். பட் நாங்க வந்து ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ். ஸோ அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சிருக்கணும். என்ன ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ்னா எனக்கு புரியல ப்ரோ, நீங்க அதை தெளிவா சொல்லுங்க. பர்பிள் கேப்ல இருந்து அப்படி சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் எங்கால கிரியேட் பண்ணி. சூப்பர், வெரி குட். இந்த பாயிண்ட் 9000 சம்திங் ரன்ஸ் வந்து ஓகே, நானும் பார்த்தேன் ஆக்சுவலி நேத்து விக்கிபீடியா. இன்னைக்கு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். நேத்து என்ன சொன்னாங்க விக்கிபீடியால பார்த்தேன், 9000 சம்திங் ரன்ஸ் வந்து ஐபிஎல்ல அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐ மீன் அப்படி ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அது போல இருங்க ப்ரோ உங்ககிட்ட கேட்போம். நீங்க வந்து அதாவது அந்த ராகேஷ் ப்ரோ அவர் வந்து ராஸ்கல் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா விராட் வந்து என்னோட ஆளு. அதாவது அதாவது இவங்க 18-17 வருஷமா கப் இல்லைன்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் கப் எங்களுக்குன்னு அவங்க பெருமை பீத்திக்கிறாங்க ப்ரோ. அதனாலே அவங்களால 17 வருஷம் கப் அடிக்க முடியல. எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும், அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸை பாத்தீங்கன்னா ஒருக்கா கூட எங்களுக்கு தான் கப் இந்த வருஷம் சொல்லல. ஏதாவது 1-2 ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ப்ரோ இந்த ஃபேனுக்கு கிளாப் பண்ணுங்க ப்ரோ. சூப்பர் கிளாப் பண்ணுங்க ப்ரோ. கரெக்ட். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அப்படி எங்கேயும் சொல்லல ஈசாலா கப் நம்மதே அப்படி. சப்போஸ் ஏதாவது 1-2 ஃபேன்ஸ் சொல்லிருப்பாங்க. இவங்க பாக்குற இடம் எல்லாமே ஆர்சிபி ஃபேன்ஸ் கப் எங்களுக்கு தான். கடைசியில லாலிபாப் தான் ப்ரோ வாங்கிட்டு போறாங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர், வெரி குட் ப்ரோ. இங்க வாங்க ப்ரோ, நீங்க ஃபேஸ காமிங்க ப்ரோ. எல்லாரும் தயவு செய்து உங்களை கஷ்டப்பட்டு கூப்பிட்டுருக்கோம்ல, சேலரி வாங்குறீங்களா ப்ரோ? ஆக்சுவலி நாங்க வந்து இப்படி சொல்றதுக்கு காரணமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இப்படி சொல்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நீங்க கப் அடிச்சு நீங்க தோக்க போறீங்க, நாங்க எந்த இடத்துலயுமே நாங்க சொல்லவே இல்லையே. நீங்களாட்டே வந்து சொல்றீங்க கப் எங்களுக்கு தான். ஆனா கடைசி வரைக்கும் கப் அடிச்ச மாதிரி இல்ல. ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும் கப் அடிச்சதே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த வருஷம் நம்ம தான் இவங்க சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? எல்லா வருஷமும் இததான் எல்லா வருஷமும் நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. ஈசாலா கப் நம்மதே. ஃபுல் டயலாக் சொல்லு ப்ரோ. ஈசாலா கப் நம்மதேன்னு அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க ஈசாலா கப் நம்மதே, லாலிபாப்பா சப்பே நல்லா இல்ல. பட் வேற ஏதாவது சொல்லுங்க. அதாவது ஈசாலா கப்புக்கு பதிலா அவங்க டீ குடிக்கிற கப்ல விராட் கோலி ஃபேன் போட்டு நிறைய கப் இருக்கு ப்ரோ. வெரி குட். சூப்பரா நெத்தி அடி மாதிரி சொன்னாரு. லாலிபாப்பா சப்புறோம் ப்ரோ. நீங்க என்னத்த ப்ரோ? நாங்களாச்சும் லாலிபாப்பா தான் சப்புறோம் ப்ரோ. நீங்க என்னத்த சப்புறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வர நாங்களாவது கப்பு தான் அடிக்கல. என்னத்துக்கு 2 வருஷம் பேன் ஆனானுங்களோ? சாம இந்த செக்மெண்டோட ஹாட் டாபிக் ஏதாவது 2 வருஷம் பேன் ஆயிருக்காங்க ப்ரோ. பேசுறாரு ப்ரோ. நாங்களால பேன் ஆனோம். சரியா? ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு அப்படியே போனாரு. பால் போட்டாங்க, டக்குன்னு பார்த்து அந்த பொண்ணை பார்த்துட்டே விட்டுட்டாரு. யாருன்னு தெரியுமா? இது ஸ்கிரிப்ட்ல இல்லையே. என்ன யாரு? கோலி தான்.
நியூஸ்லயே வந்துச்சு தெரியலையா உங்களுக்கு? ஆமா ப்ரோ, ஆமா ஆமா. அந்த வருஷம் வந்து இந்த பாலை பார்த்துட்டே இப்படி பொண்ணை பார்த்துட்டே அந்த பாலை விட்டது. ஆக்சுவலி நாங்க வந்து இப்படி எத்தனை பொண்ணை பார்த்துட்டு கப்ப விட்டாங்களோ அவங்ககிட்ட கேட்போம். ப்ரோ இவங்க வந்து ஆக்சுவலி நீங்க கேட்டது கரெக்ட் தான். அந்த 2 வருஷம் ஏன் பேன் ஆனீங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதவடியும் தாண்டி அவங்க ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. கிங் கோலி ஒரு குயினை பார்த்ததுனால பாலை விட்டு மேட்சை தோத்தாருன்றது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த மென்னாலிட்டில? சிம்பிள் ப்ரோ. அதான் இப்ப அடுத்தது நம்ம என்ன கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஸ்குவாடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆர்சிபி ஸ்குவாட் எப்படி இருக்குது, சிஎஸ்கே ஸ்குவாட் எப்படி இருக்குன்றத சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாவும் கேட்க போறோம். இப்ப பாருங்க சிஎஸ்கே ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொருத்தோட ரேட்டிங், ரேங்கிங், பொசிஷன்ஸ், பேட்டிங் பொசிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து டீடைலிங்கா எவ்வளவு நாள் கழுவி ஊத்தலாம்? உங்களுக்கான டைம் இது. ஆக்சுவலி ஒரு விஷயத்த வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் 2 மேட்சா சிஎஸ்கே தோத்த 2 மேட்ச், நேத்து மேட்ச் தோத்தாங்க. சோ ஆக்சுவலி நேத்து வந்து ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க தோத்ததுக்கு காரணம் பேட்டிங் ஆர்டர் ஒஸ்ட் ப்ரோ. ஒரு பேட்டிங் ஆர்டர்ல ரொம்பவே மோசம் ப்ரோ. ஏன் எதனால அப்படி சொல்றீங்க ப்ரோ? லாஸ்ட் இயர் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது ஓப்பனிங் ஆட்டு ருத்ராஜ் வருவாரு. ஓகே, நான் வந்து என்ன பாக்குறேன்னா, சிஎஸ்கே வந்து நேத்து தோத்த மேட்சுக்கு காரணம் ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் இறங்கல அப்படிங்கிறது தான். சோ டோனி வந்து அவர் வந்து எப்ப நினைச்சாலும் உள்ள வரலாம். சோ அவருக்கு அந்த ஒரு பர்மிஷன் இருக்கு. சோ அவர் வந்து ஒரு 4th இல்ல 5th வந்திருந்தா நேத்துல மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன். சோ வந்து நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? டோனி வந்து முன்னாடியே ஆடி இருந்தாருன்னா ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. டோனி வந்து பின்னாடி ஆடுறது சரியில்லை அப்படின்னு. டோனி முன்னாடி ஆடிருந்தா இவங்க ஜெயிச்சிருந்திருப்பாங்க. டோனி பின்னாடி ஆடினா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதானே ப்ரோ எங்க கிட்ட தோத்தாங்க. அப்ப நீங்க வந்து இல்லனாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். எங்க ஆள் வெரி குட் ப்ரோ. இதுக்கான ஆன்சர் ப்ரோ. சூப்பர் அடிக்க விட்டுருக்கோம். வெரி குட். அதாவது இப்ப நீங்க என்ன பாத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கேட்ட ஐ மீன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இப்ப நான் அவங்க கிட்ட கேட்டுறேன். இதுக்கான ஆன்சர்லாம் எனக்கு தேவையில்ல ப்ரோ. நீங்க ஆர்சிபி ஸ்குவாட் எப்படி பாக்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாங்க சொல்றோம் ப்ரோ. அங்க எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்சிபி டீம்ல எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அவங்க நல்ல ஓல்டு பிளேயர்ஸ்னே சொல்லலாம். நல்ல கரெக்டான பிளேயர்ஸ் தான் சொல்லலாம். ஆனா அதாவது நம்ம கேப்டன் கூல், அதாவது டோனி என்ன பண்றாருன்னா யங் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த விராட் கோலியா கொடுக்கலாமே ப்ரோ. அவரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், இந்தியாக்காக நிறைய மேட்ச் விளையாண்டுருக்காரு. ப்ரோ லிசன் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஆர்சிபி ஸ்குவாட நீங்க எப்படி பாக்குறீங்க அதை மட்டும்? அதான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ. நாங்க தோத்தோம். யங் பிளேயர்ஸ்க்கு நல்ல மறுபடியும் ப்ரோ நாங்க சொல்றோம் ப்ரோ. யங் பிளேயர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தோம். அவங்களும் அத மாதிரி கொடுத்திருந்தா அவங்களும் தோத்துருப்பாங்க ப்ரோ. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அவங்க சொன்னாங்க ப்ரோ ஆர்சிபி ஸ்குவாட் ப்ரோ. क्वेश्चन புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது ப்ரோ, சொல்றத கேளுங்க ப்ரோ. அவங்க மட்டும் கதை சொல்லும்போது கேக்குறீங்கல்ல. அவங்க ஆர்சிபி ஸ்குவாட் என்னோட क्वेश्चन என்ன அதுக்கு தான் ஆன்சர் பண்ணாங்க. சிம்பிளா மொத்த டீமுக்கு நாங்க சொல்றோம் ப்ரோ. மொத்த டீம் வேற லெவல். வா மச்சான் நீ தான்டா ஆளு. போடு சொல்லு. மொத்த டீம் எல்லாம் மும்பை இந்தியன்ஸ், எல்சி, எல்எஸ்ஜி, ஜிடி ஃபேன்ஸ்லாம் ரெடியா இருந்துவாங்க. எங்களால ஏதோ சொல்ல போறேன் ப்ரோ. அவர் சொன்னாரு இந்த சிங்கம் வந்து தூங்கிட்டு இருக்குது, சிங்கம் தூங்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க சொல்லுவோம் அந்த சிங்கம் ஒரு வாட்டி தூங்கும் சரியா, ஆனா வந்து எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு கிடக்காது. ஆனா ஒரு நாள் அடிச்சா மொத்த டீமும் போயிரும். மொத்த காடு அப்படி பறக்குன்றீங்க. தலை டோனி வந்து லேட்டா இறங்குறான்னு அவர் 6-7 இறங்குன்னு வச்சுக்கோங்களேன், எவனும் இருக்க முடியாது. அதுதான் ப்ரோ அவங்க சொல்றாங்க. 6-7 இறங்க வேண்டியதானே, ஏன் லேட்டா இறங்குறாருன்னு அவங்க क्वेश्चन. அது அவங்க டீம் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. டீம் ஸ்ட்ராட்டஜி இதுதான் ப்ரோ. அதுக்கு நான் இன்னொரு சொல்யூஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து டோனி கேப்டன் கிடையாது, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன். அவர் தான் டிசைட் பண்ணணும். கரெக்ட் தானே ப்ரோ நான் சொல்றது? கரெக்ட். இவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. சூப்பர், இது நல்ல பாயிண்ட். என்ன ப்ரோ ஆர்சிபி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன லாலிபாபா சப்பரேட் டீம் நினைக்கிறியா? இல்ல ப்ரோ, அதுதானே ப்ரோ உண்மை. லாலிபாபா சப்பரேட் தானே. ஓவரா பேசுறடா. ஏய் ரிவ்யூ நாளைக்கு பார்க்கலாம். செகண்ட்